அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முதலமைச்சருக்கு அறிக்கைவனில் தினமும் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தியாக இருந்தது. 2030க்குள்ள 4.5 கோடி லிட்டர் பால் உற்பத்தியாட்டு உயர்த்தப்படுமா. அதேபோல் கால்நடைகளாக 3 கோடியாட்டு உயர்த்தி விவசாயிகளின் வாழ்வாதாரம் உறுதியாக்கப்படுமா. இவங்களுக்கு இப்போ தான் விவசாயிகள் மேலே ஒரு அக்கறையே வந்திருக்கு. இதைத்தான் சீமான் பல வருஷமாட்டு சொல்லிட்டு இருக்காரு. பாலுக்கு சந்தை மதிப்பு இத்தனை கோடி இருக்குது, ஆடு மாடு மேய்த்தலாம் அரசு தொழிலாக்கலாம், தற்சார்பு பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிலாம் சொல்ல நேரத்தில் கைதட்டி சிரிச்ச இந்த திராவிட ஓநாய் கூட்டங்கள் இப்போ இந்த முதலமைச்சருக்கு இந்த அறிக்கைக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலை. இப்போ நம்ம முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே பெரிய அளவில் அக்கறை ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் பாலெல்லாம் எப்படின்னு சொன்னால் பக்கத்து மாநிலத்தில் சொந்த மாநிலத்தில் இருந்தே இங்கே இறக்குமதி பண்ணிடுவாங்க. அதனால இனத்து மக்கள் சந்தோஷமாட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களை விவசாயிகளை என்ன நினைப்பானாலும் இங்கே யாருக்குமே ஒரு கவலையே கிடையாது. இன்னும் 5 வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு ப்ளூ பிரிண்ட் தயாரித்து வச்சுருக்காங்களாம். எந்தெந்த துறையில் எவ்வளோ அடிக்கலான்னு ப்ளூ பிரிண்ட் தயாரித்து வச்சுருக்காங்களாம். துண்டு சீட்டு பார்த்துட்டோம், ஏஃபார் சீட் பார்த்துட்டோம், மெடல் வீரவாசனம் பேசிட்டு தெரியுதில்ல அரசியல். பல தலைமுறைக்கு பின்னாடி என்ன நடக்குங்கிறத முன்னமே கணிச்சு அரசியல் செய்யிருக்காங்க. சீமானை பார்த்து நீங்கள் அரசியல் படிங்க. ஒருவேளை உங்களால் முடிஞ்சால் இப்போ இதுவரை தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவில் கஞ்சா பழங்கிட்டு இருக்கு. பள்ளி பிள்ளைகள் ஆம்பளை பெண் எல்லாரும் சின்ன பிள்ளைகளை விட கஞ்சா பயன்படுத்தி அவங்களுக்கு வாழ்க்கை சிறஞ்சிட்டு இருக்கு. உங்களால் முடிஞ்சால் அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியாக இருந்தால் பாருங்கள். ஆனால் சீமான் கூட என்னத்தை நிற்கணும்னு சொன்னால் இதுக்காண்டி தான். பல வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும், நம்ம இளைய தலைமுறைக்கு நமக்கு என்ன வேணும்னு அதை முன்னமே கணிச்சு அரசியல் செய்யக்கூடிய ஒரே ஆள் நம்ம அண்ணன் சீமான் தான். அதனால நமக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்குன்னு சொல்லுதே நமக்கு ஒரு பெருமை தான். நன்றி. நாம் தமிழர்.